தூய்மை பணியை தனியாருக்கு வழங்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலையில் திமுக அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட முயன்ற தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலையின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் பற்றிய கள விவரங்கள் என்ன? தூய்மை பணியாளர் தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி நிரந்தர கோரியும் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கடந்த 2 மாதங்களாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அரசு தரப்புல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டும் இதுவரையில சுமூகமான தீர்வு எட்டப்படாத தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இன்று காலை திமுக தலைமையில் அண்ணா அறிவாலயம் முன்பு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டனர். சில மணி நேரங்கள் முன்பாக கலைஞர் கருணாநிதியுடைய நினைவிடம் முன்பாகவும் போது ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தை தொடர்ந்து மெரினாவை தொடர்ந்து தற்போது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய கலைஞர் சிலையை முற்றுகையிட முயன்ற நிலையில அண்ணா சாலையில சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை கைது செய்யும் பணிகள்ல போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருவதால் இந்த பகுதி முழுவதும் பரபரப்பு நிலை வருகிறது. கள விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.